ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இரண்டும் நமக்கு முன்பாக இருக்கிறது. எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம், எதை நாம் எடுத்திருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் தான் அதை கவனித்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டிலே எது எனக்கு தேவை? ஏனென்றால் முதல் மனிதனை ஆண்டவர் படைத்த பொழுது தீமையை படைக்கவில்லை, தீமை உண்டானது. அவர் தீமையை உண்டாக்கவில்லை. ஆனால் அவனிடத்தில் சொன்ன வார்த்தை, இந்த மரம் நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஆனால் நீ இதை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகிழ்ச்சியான வாழ்வு இருக்காது. நீ தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் நான் உன்னை தேடி வந்து இருக்காது. அதெல்லாம் தான் இழந்து போனது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அதை தடுத்திருக்கலாமே என்றெல்லாம் நம்ம பேசுவது உண்டு. ஒரு ஆதங்கத்தில் ஆண்டவர் தடுத்திருக்கலாமே. அவர் படைத்த பொழுது மனிதனுடைய சுய விருப்பத்தில் அவன் செய்து கொள்ளும்படி தான் அவனை படைத்தார். உங்களுக்கு இயேசு வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர் நம்முடைய முடிவிலே, நம்முடைய சுயாதீனத்திலே, நம்ம சொந்த யோசனையிலே செய்யும்படி கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அதை அவர் ஆதாமிலிருந்தே அதை செய்தார். திடீரென்று இதை புகுத்தவில்லை. ஆதாமை படைத்தவுடனே அவன் என்ன செய்வான் என்று பார்ப்போம் என்று சொல்லிதான் அவர் படைத்த மிருகங்களுக்கு கூட ஆதாமை வைத்து பெயர் வைத்தார். இவர் தானாக பெயர் வைக்கவில்லை, ஆதாமை வைத்து பெயர் வைத்தார். அவர்கள் வைத்த பெயர் தான் மிருகங்களுக்கு. அப்படி என்றால் இந்த பூமியிலே உள்ள அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் நம் மூலமாய் காரியங்களை செயல்படுத்த விரும்பினார். அப்போ ஆண்டவர் முதல் மனிதனை படைத்த பொழுது தீமை அங்கே இல்லை. தீமை இல்லை என்று வரும்பொழுது பாவமும் இல்லை, பாவம் இல்லை என்று வரும்பொழுது சாபமும் இல்லை. அப்போ இதெல்லாமே இல்லாதிருந்த அந்த மனிதனிடத்திலே அவன் அந்த கனியை புசித்த பொழுது உடனே நன்மை தீமை அறியும்படியான தன்மை அவனுக்குள் நிரந்தரமாக்கப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது. என்றைக்கு நன்மை தீமை அறியும்படியான தன்மை அவனுக்குள் வந்ததோ அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு முன்பாக வைத்து சூஸ் யுவர் பெஸ்ட், உனக்கு விருப்பமானதை நீ என்ன செய்து கொள், பெற்றுக்கொள். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை கூட, பரலோக ராஜ்யத்தின் வாசல் எப்படி இருக்குதா? இடுக்கமாக இருக்கிறது. ஆனால் கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குதா? விசாலமாக இருக்கிறது. அதை மறைத்து வைக்கவில்லை. கேடாய் போகிற காரியத்தை மறைக்கவில்லை, அதையும் விசாலமாய் காண்பிக்கிறார். அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு வருகிற வழியினுடைய காரியத்தையும் காண்பிக்கிறார். நீங்களும் நானும் தான் அதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுதே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்டாயிருக்கிறது. அங்கே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். இந்த வானமும் பூமிக்கும் தெரியும். என்ன தெரியும்னா, உன் முன்னால் ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், உன் முன்னால் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். ஏனென்றால் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவைகள் அப்படிப்பட்டவைகள். ஆனால் நீ அவைகளை விட்டுவிட்டு, அவ்வளோ விஷயத்தை விட்டுவிட்டு, அவ்வளோ நன்மையை விட்டுவிட்டு, எதை நான் செய்யக்கூடாது என்று சொன்னேனோ அதை நீ தெரிந்து கொண்டபடியால் நீ தானாகவே செய்து தான் யார்கிட்ட வரணும்? என்னிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் வைத்து விட்டார். இப்போ நல்லா கவனிங்க. உலகத்திலே சாபமோ பாவமோ அல்லது உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையோ நீங்கள் தேடி போகாமலே எல்லாம் உங்களை தேடி என்ன செய்யும்? வரும். ஆனால் பரிசுத்தம் ஒரு நாளும் நம்மளை தேடி என்ன செய்ய மாட்டுது? வரமாட்டுது. இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் பாவத்தை குறித்து பேசுவதில்லை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, நீங்கள் போய் சந்திக்கிற நண்பர்கள் வீட்டிலேயோ எங்கேயும் உங்களுக்கு எதை பற்றி பேச மாட்டாங்க? பாவத்தை பற்றி பேச மாட்டாங்க.
6 நாள் பேசாத ஒரு விஷயத்தை சர்ச்சுக்கு வந்தால், இங்கே வந்தால் பாஸ்டர் எப்போது எதை பற்றி பேசுகிறாரு? பாவத்தை பற்றியே பேசுகிறாரு, சாபத்தை பற்றியே பேசுகிறாரு. ஏன்னா உலகம் உங்களை அதிலிருந்து காப்பாற்ற முடியாததினால் உலகம் அதை பேசாது. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஏன் இதை உணர்த்த வேண்டும் என்றால், ஆண்டவர் இப்பொழுது வைத்திருக்கிற ஃபார்முலா, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நீங்கள் நானும் அறியணும். என்ன அறியணும்? இப்போ எப்படி வைத்திருக்கிறார் என்றால், என்னுடைய முடிவில் தான் என் ஆசீர்வாதம். ஆட்டோவிலலாம் எழுதி போட்டிருப்பாங்க, உன் வாழ்க்கை உன் கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அதை நல்லா வைக்கணுமா, கெடுத்து போடணுமா, அது அந்த வாழ்க்கையில் சிறப்பாய் வாழ வேண்டுமா, இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன்னு பிடிவாதம் பண்ணணுமா, எல்லாம் யார் கையில் தான் இருக்குது. சேர்ந்து இருக்கணுமா, பிரிஞ்சு இருக்கணுமா, மேலே இருக்கணுமா, கீழே இருக்கணுமா, சண்டை போட்டுட்டு இருக்கணுமா, சமாதானமாக இருக்கணுமா, சந்தோஷம், எல்லாம் யார் கையில் தான் இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள். சாத்தான் தானாய் எங்கும் புகழ முடியாது. அவனுக்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் வருவான். இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். என்ன அந்த காரியம் என்றால், உங்களுக்கும் எனக்கும் முன்பாக ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது, சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் எதை நோக்கி செல்லுகிறேன், நான் எதை நோக்கி செல்லுகிறேனோ அது எனக்கு கிடைக்கும், அது எனக்கு நடக்கும், அது எனக்கு வாய்க்கும். நான் ஆசீர்வாதத்தை நோக்கி செல்லுகிறவனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், திருச்சபை விரும்புகிறது, உங்களை வழி நடத்துகிற போதகரும் விரும்புகிறார். யாரும் சாபத்துக்குள் போய் விழுவதையோ, நஷ்டம் அடைவதையோ, கஷ்டம் அடைவதையோ, வியாதியில் இருப்பதையோ, சமாதானம் இல்லாமல் இருப்பதையோ, உங்களுக்குள்ளே கடன் பிரச்சனையில் இருப்பதையோ சபையோ கர்த்தரோ பாஸ்டரோ விரும்புவதில்லை. ஆனால் அவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு சில காரியங்களை வேதம் தெளிவுபடுத்துகிறது. அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா என்றால், ஆம், ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறார். அதை தொடர்ந்து நீங்கள் 20ஆம் வசனம், உபாகமம் 30:20 வாசிக்க, 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். இப்போ அவர் யாருன்னு நீங்கள் வேதத்தில் வாசித்து கொண்டே வந்தீர்கள் என்றால், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் திடீரென்று அழிக்கிற தேவன் அல்ல. அப்போ இந்த அழிவையும் சாபத்தையும் ஏற்படுத்தி கொண்டது யார், ஏற்படுத்துவது யார்? இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த சாபம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா, ஆசீர்வாதம் நிற்கிறதா என்பதை நான் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். கடந்த வாரத்தில் வாக்குத்தத்தத்தை குறித்து தியானித்தோம். நம்முடைய தேவன் மாறாதவர் என்று அதற்கு முந்தின வாரத்தில் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இதை நான் வைக்க விரும்புகிறேன். காரணம், என் மாறாத தேவன், அவர் வாக்கு பண்ணினார், மாறவில்லை. அவர் ஆசீர்வதிப்பதிலும் மாற விரும்பவில்லை. ஆனால் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாதையிலே இல்லாமல் இருக்கிற எல்லா இடமும் சாபமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நானும் அந்த பாதையிலே சென்று சாபத்துக்குள் நிற்கக்கூடாது, நானும் அந்த சாபத்தை பெறுகிறவனாய் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வச்சிருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் தீர்மானிக்கணும், எங்கே நிற்கிறோம், எந்த டைரக்ஷனில் இருக்கிறோம். எப்போதும் எனக்கு ஆசீர்வாதம் வருகிற பாதையில் இருக்கிறேனா, இல்லை எனக்கு சாபமும் சேர்ந்து வர்ற மாதிரி இடத்துல நிற்கிறேனா, இல்லது சாபத்தில் மாத்திரம் கிடக்கிறேனா என்பதை சரிப்படுத்த வேண்டும். அப்போ என்னுடைய இந்த நிலைமையிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது, அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துவாராக. நீதிமொழிகள் 3:33 சொல்கிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கம் இருக்கிற இடத்துல கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். நம்முடைய வீடு கூட எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும்? துன்மார்க்கமான வீடாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குமா, சாபம் இருக்கும். நம்ம வீடு நீதிமானாக இருக்கும் என்றால் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்முடைய தேவனுடைய ஆசீர்வதிக்கும் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை சில வசனங்கள் மூலம் உங்களுக்கு உணர்த்த நான் விரும்புகிறேன். முதலாவதாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன் மேல் அன்பு வைத்து, ஆண்டவருடைய கேரக்டரை சொல்கிறேன்,
ஆண்டவருடைய எண்ணத்தை சொல்கிறேன், ஆண்டவர் விரும்புகிற சொல்கிறேன். ஆண்டவர் செய்ய நினைக்கிறத நீங்கள் வாசிக்கும் பொழுது, வசனமாய் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய இருதயத்தின் ஆழத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் செல்ல நம்மை நாம் வழிநடத்த நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை, நான் நஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று சொல்வதல்ல. கர்த்தர் நம்மை கரம் பிடித்து தூக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அதைத்தான் நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. உன்மேல் அன்பு வைத்து, யார் அன்பு வைக்காமா? கர்த்தர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, அங்கே போய் உன்னை பெருக பண்ணி, அப்புறம் உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆடு மந்தைகளையும் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அந்த நாட்களில் அந்த ஊரில் இருந்த இன்கம் சோர்ஸ், மொட்டையாக உங்களுக்கு சொல்லணும்னா இன்கம் சோர்ஸ், வருமானத்துக்கு அடுத்த விதத்தில் உங்களை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையின் மூலமாக கர்த்தர் உங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆமாம், நான் எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வரணும்னு நான் பேசலை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னவுடன் வருவதில்லை என்பதினால் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாகிறது, பிசாசுகள் ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசு ஓடுவதாக உடனே ஓயிடும். ஆனால் ஆசீர்வாதம் உண்டாவதாகன்னு சொல்லும் போது மட்டும் ஆண்டவர் சொன்னதை வச்சு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர்களை வைத்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையினாலே நீங்கள் நான் இன்னார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், இன்னார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், இவர் என்னைய ப்ளஸ் பண்ணிட்டாரு, அதெல்லாம் செல்லாது. ஏன் செல்லாதுன்னா, கர்த்தர் ஆசீர்வாதமான பாதைக்கு சில வழிகளை வைத்திருக்கிறார், அதன்படி தான் ஆசீர்வதிப்பார். அப்போ என்னுடைய பாதை எப்படி இருக்கிறது? அது ஆசீர்வாதமாக இருக்கிறதா, சாபமாக இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். அப்போ என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? என்னை ஆசீர்வதிப்பது. அதே உபாகமம் 15:5 பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய விருப்பம் என்னங்க? என்ன செய்வாராம்? மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், சொன்னபடி ஆசீர்வதிப்பதினால், அவர் சொன்னபடி ஆசீர்வதித்தார்னா நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ எப்படி இருப்பாய்? கடன் வாங்காது இருப்பாய். கடன் வாங்குவதில்லை. நம்ம அப்படி மாற்றிருக்கு. நமக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆமாம், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னா நம்ம கடன் வாங்குவோம். யார்கிட்ட வாங்குவோம்? அநேக ஜாதிகளிடத்தில் கடன் வாங்குவோம். வசனம் அப்படி சொல்லலை. அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வாய்? கடன் கொடுப்பான்னு என்ன? உதவி செய்வாய். கடன்னா உடனே வட்டின்னு நினச்சிடக்கூடாது. வட்டி கடனை பற்றி இது சொல்லலை, சரிங்களா? வட்டி கடன் வேற, இது வட்டி கடனை பற்றி சொல்லலை. கடன் கொடுப்பாய் என்றால் உதவி செய்கிற அளவுக்கு உன்னை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் மனநிலையை பற்றி நான் முதல் சொல்லணும். அப்போ அவர் என்னை அப்படித்தான் செய்ய விரும்புகிறார். அதுவும் இல்லாமல் நீ அநேக ஜாதிகளை என்ன செய்வாய்? ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. என்ன தப்பாக ஒருத்தன் ஆண்டானா அதுவே எனக்கு சாபம். இப்போ அவனை தப்பாக ஆள வச்சது யார்? இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு ஆள்றதுக்கு பிளான் பண்ணது யார்? ஆண்டவரா நீங்களா? சொல்லுங்கள். இப்போ யார் தான் 19ஆம் தேதி பிளான் பண்ணா? 5 வருஷத்துக்கு 19ஆம் தேதி பிளான் பண்ணதெல்லாம் நம்ம எல்லாரும் கரெக்டாக போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி செய்தீங்க? நான் சொன்னது இருக்கட்டும், ஓட்டு போடுறதை பற்றி நான் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த மாதிரி நான் எதுக்கு போடணும்னு சொல்லுங்கள், ஜெபம் பண்ணிங்களா? ஆமேன். எப்போ நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வரும்புறோமோ, என்னை ஆளுகிறவங்க கூட யாராக தான் இருக்கணும்? தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய இருதயமே பெருசுங்க, ரொம்ப பெருசு. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? நினைச்சிருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பம்னு சொன்ன உடனே நம்மளை இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கனாலே நம்மளும் யார் தான்?
இஸ்ரவேலர் தான். அதனால் அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்களையும் நினச்சிக்கணும், தனியாக நினச்சிடக்கூடாது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லுவோம். எப்போல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொன்னால் உடனே என்ன சொல்லணும்? ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. இந்த கேள்வியை கேட்டுட்டு கொண்டு பிரசங்கம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்க? நிறைய பேர் கையை காணோம். சரி, அப்போ எல்லாருக்கும் என்ன ஆசை? ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிற வழியை செய்தால் நிரந்தர ஆசீர்வாதம் உண்டு என்பது தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த வசனத்தின் உண்மைத்துவம். தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள். 118 சங்கீதம் 26 வசனம் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை என்ன செய்கிறோம்? நம்ம ஆலயத்துக்கு வந்தால் அது என்னது? ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் உலக ஆசீர்வாதத்துக்காக போயிடக்கூடாது. 7 மணிக்கு ஆராதனைனா 7 மணிக்கு உள்ளே இருக்கணும். 9 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். உலக ஆசீர்வாதத்துக்கு சரியான நேரத்துக்கு போயிடுறோம்ல. இது தேவன் தருகிற ஆசீர்வாதம். உலகம் தர்ற ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? என் தேவ சமூகத்தில் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கிற ஆசீர்வாதத்தை விட பெருசு. எப்போ உங்களுக்கு அந்த சிந்தை வருதோ உலக ஆசீர்வாதம் 2 மடங்கு ஆயிரும். ஆமேன். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லாம் சுற்றி அடித்து 4 இடத்துல சுற்றினா தானே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 4 காரியத்தை ஓடி ஆடி செஞ்சால் தானே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் அப்படி இல்லைன்னு சொல்லலை. 6 நாள் அதை செய்யுங்க. ஒரு நாள் 2 மணி நேரங்கிறத ஒரு 2.5 மணி நேரமாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. ஆமேன். நீ செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் அது புரியும். ஆமேன். ஏன்னா ஆண்டவர் யார்? அவருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் எல்லா வேலையும் போட்டுட்டு நேராக இங்கே வந்து நின்னீங்கன்னா அர்த்தம் என்னென்னா, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அர்த்தம். 7 மணி ஆராதனைக்கு 6:45 வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், கர்த்தாவே இன்றைக்கு என்னை உம்முடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதித்து அனுப்புங்க அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் அப்படி உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் கவனிப்பார். பா, அவங்க வேலையை விட எனக்கு சமூகத்துக்கு வர்றதில் எவ்வளவு ஆர்வம். இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் வழிகள். அந்த ஆசீர்வாதத்தின் வழிகளை தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது 128 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இப்படி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டே போகிறார். ஒரு சங்கீதம் முழுவதுமே 112 சங்கீதம் வாசிங்க. அந்த சங்கீதம் முழுவதுமே கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறார். அந்த சங்கீதம் முழுவதிலுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்து தெளிவாய் அவர் சொல்லி முடிக்கிறார். 10 வசனங்கள் இருக்கிறது. அந்த 10 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 121 சங்கீதம் 112 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமி பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்ந்திருக்கும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கரின் ஆசை அழியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமேன். ஆண்டவருடைய விருப்பம் பாருங்கள். அவர் நம்மளை பயப்பட மாட்ட, எதை கண்டும் பயப்பட மாட்ட, எதை கண்டும் நீ பயந்து ஓட மாட்ட, எதை கண்டும் நீ விலக மாட்ட. அந்த அளவுக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இந்த ஆண்டவருடைய மனதில் உள்ள அந்த ஆசீர்வதிக்கும் எண்ணத்தை அப்போ எனக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சில அவுட்லைன் மாதிரி தான் சொல்ல முடியும்.
இன்னும் டீப்பாக சில காரியங்களை வருகிற நாட்களில் கற்றுக் கொடுக்கவும் விரும்புகிறேன். அப்போ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, ஏன் எனக்கு முன்னால் ஆண்டவர் ரெண்டையும் வைக்கணும்? ஏன் எனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் வைக்கணும்? ஏன் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கணும்? ஏன் நன்மையும் தீமையும் எனக்கு எதிராக இருக்க வைக்க வேண்டும்? அதை நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அதனுடைய தீர்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆமேன். இப்போ ஆண்டவர் எனக்கு ஏன் நியாய தீர்ப்பை வைக்க வேண்டும்? நித்திய ஜீவனையும் வச்சிருக்காரு, நியாய தீர்ப்பையும் வச்சிருக்காரு, பரலோகத்தையும் வச்சிருக்கிறாரு, நரகத்தையும் வைத்திருக்கிறார். ஏன் ரெண்டாக வச்சிருக்கிறார்? எல்லாத்தையும் ஒன்றை வச்சு எல்லாத்தையும் அப்படியே ஒரு வலை போட்ட மாதிரி எல்லாத்தையும் எடுத்திருக்கலாமே. ஏன் என்றால் அன்று தீர்மானித்த மனிதனுடைய சுய தீர்மானம் இன்று வரை எப்படி தான் இருக்குது? அப்படித்தான் இருக்குது. ஆண்டவர் எக்ஸ்ட்ராவாக தலையிட்டு எதையும் செய்ய மாட்டார். அதை எப்படி நம்புறீங்க? அவர் படைத்த மனிதன் தான் உடனே ரீடிசைன் பண்ணி அவன் சிந்தைக்குள்ளே வேறு எதையும் கேட்காத அளவுக்கு வச்சு விட்ருக்கலாமா? வச்சுருக்க முடியாதா? முடியாதாங்க? முடியும். படைக்கும் பொழுது மாற்றி ஆயிட்டானா, சரி ரைட்டு விடு, திரும்ப ஒருக்க படைத்து சரி பண்ணி நோவா குடும்பத்தெல்லாம் ரெடி பண்ணார, திரும்ப சந்ததி வரும்போது அதுவும் எப்படி தான் வருது? அப்படி தான் வருது. அப்போ மனிதன் படைக்கப்பட்ட பொழுது படைத்த படைப்பின்படி அல்ல, தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டவன் மற்ற சுவாசத்துக்குள்ளேயும் நுழைந்தான். இப்போ இந்த தீர்மானத்தை மனிதனுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது, ஆண்டவரே சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்களும் என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ தான் ஆண்டவர் இதை உணர்த்தினார். முதல்ல அவங்க முடிவு எடுக்கட்டும், ஆசீர்வாதம் பெறணுமா சாபத்திலே இருக்கணுமான்னு முதல்ல அவங்க முடிவு எடுக்கட்டும். அந்த முடிவை கண்டால்தான் ஆசீர்வாதமா சாபமா என்பதே தெரியும் என்று ஆண்டவர் உணர்த்தினார். ஆகையினால தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் ஒரு சில விதமான சாபங்கள் எப்படி நமக்குள் வருகிறது, நமக்குள் எப்படி வந்து செல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற பொழுது அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிப்பதற்கு செல்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருந்த பொழுது, அவர்கள் அதிகமாய் கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக செல்வதற்கு முன்பு அங்கே பரிசோதனை நடந்தது. 13ஆம் வசனம் பாருங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு கானான் தேசத்தை தரணும், நான் சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதை உங்கள் கையில் தர முடியாத அளவுக்கு என்னது இருக்குது? அங்கே சாபத்தீடானது அங்கே இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பும்போது உலகத்தின் சாபம் அங்கே இருப்பதை அவர் விரும்பவில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தின் வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். இப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்திருக்கிறோமே, நம்மிடத்திலேயும் சாபத்தை அவர் வைக்க விரும்பவில்லை, ஆசீர்வாதத்தை மாத்திரம் வைக்க விரும்புகிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்றால், எனக்கு என்னுடைய எல்லைக்குள்ளே என்னுடைய இடத்திலே சாபத்தீடானவைகள் இருக்கிறது. அப்படி சொல்றாரு, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சாபத்தீடானது எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் சில காரியத்தில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கிறது. சில எல்லையில் தாண்டி செல்ல முடியாத நிலை, சில எல்லைக்கு மேலே செல்ல முடியாத, உயர முடியாத, அடைய முடியாத அந்த நிலையிலே நிற்பதற்கு காரணம் சாபத்தீடானது ஏதோ உள்ளே இருக்கிறது என்று கர்த்தர் உணர்த்துகிறார். இன்றைக்கி நாமும் அதை குறித்து நம்முடைய இருதயத்தில் சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க விடாதபடி சாபத்தீடானவைகள் என்ன இருக்கிறது, அது என்னென்ன சாபத்தீடானவைகள், என்னென்ன விதத்தில் சாபத்தை செய்தார்கள் என்பதெல்லாம் நாம் அதிகமாய் தியானிக்கும் பொழுது இன்னும் நமக்கு விளங்கும். நான் அவுட்லைன் மட்டும் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ சாபத்தீடானது அங்கே இருந்தபடியினால் நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஏன் சாபத்தீடானதை என்று சொன்னார். 1ஆம் வசனத்தில் பாருங்க, சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது.
என்ன காரணம்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போய் அதை சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் சில காரியத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, நீ அங்கே போன இடத்துல அந்த கிராமத்தை ஃபுல்லாக நீ சூறையாடும்போது சில விஷயம் உனக்கு பிடிச்சமானது அங்கே இருக்கும், ஆனால் நீ எடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிடிச்சதுங்கிறதுக்காகலாம் எடுக்கக்கூடாது. நான் எடுக்காதன்னு சொன்னால் நீ என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்கிறத அப்படியே உள்வாங்க முடியுது? கர்த்தர் ஒன்றை செய்யாதன்னு சொல்லிட்டா என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. செய்யாமல் நாம் அதை தொடர்வோம் என்றால் அது சாபத்தீடானதாக மாறுகிறது. ஏன் இதை ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால், இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரொம்ப நாள் இருந்த உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். ரொம்ப நாளாக நீங்கள் நம்பி இப்படிலாம் நடக்காதா, கிடைக்காதா, இதெல்லாம் ஆகாதா, என்ன ஒரு நாளும் நடக்க மாட்டேன், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்ததை ஆண்டவர் இந்த வருஷம் சரி பண்ண விரும்புகிறார், அதை கொடுக்க விரும்புகிறார், அதை நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கு தடை என்னவா இருக்குது? சில சாப செயல்கள் அங்கே இருக்கிறது. அதை சரி பண்ணும்போது கர்த்தர் கொடுக்க நினைத்ததை ஒருவனும் தடுக்க முடியாது. அப்போ யார் தடுக்கலாம்? என்னுடைய சாப செயலினால் அதை என்ன செய்யலாம்? தாமதப்படுத்தலாம். தடுக்கலாம் என்ற வார்த்தையை விட நான் இப்படி சொல்லுகிறேன், தாமதமாக்கி கொண்டு போகலாம். நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்து கொண்டே இருக்கிறது? தாமதமாகி கொண்டே இருக்கிறது. சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம காதுக்கு கேட்டுருச்சு, சில ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் என்ன செய்ய முடியல? கிடைக்க முடியல. அப்போ ஏதோ ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை கவனிக்கிறார். அந்த கவனிக்கிற விஷயத்தை நான் ஆராய்ந்து பார்ப்பேன் என்றால், அப்படி ஒவ்வொன்றாக நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து அமர்ந்திருந்து, யோசுவா ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறார், என்ன ஆண்டவரே நீங்கள் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள்லாம் ரெடியாக இருக்கிறோம், ஏன் எங்களால் அங்கே போக முடியல? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உனக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து எப்படிப்பட்ட ஜனமாக அங்கே இருக்கணும்னு சொல்லி தான் உனக்கு எல்லா லிஸ்ட்டு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? சாபத்தீடான காரியத்தை செய்து கொண்டு அங்கே இருக்கிறபடியால் நான் உங்களுக்கு இந்த வெற்றியை தந்து உள்ளே போக அனுமதிக்க முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்ட நேரத்திலிருந்து, எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரத்திலிருந்து பிரச்சனை இருந்ததா? சத்துருக்கள் வந்தார்களா? விரோதம் இருந்ததா? பொறாமை இருந்ததா? போட்டி இருந்ததா? எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் என்ன கொடுத்தார்? வெற்றியை கொடுத்து கொண்டே வந்தார். ஏன் அப்படி வெற்றி கொடுக்கணும், ஏன் இந்த பிரச்சனை வரணும் அப்படின்னா, கர்த்தர் வழி நடத்துகிறதே சில பிரச்சனை வந்தால் தான் நமக்கு தெரியும். சில சிக்கல் நேரத்தில் தான் கர்த்தர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் ஒருவராலும் உதவி செய்ய முடியாது. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் அவருடைய அன்பினால் நம்மை தூக்கி நிறுத்துகிறார். சில நேரம் நமக்கு உணருது, சில நேரம் என்ன செய்யலை, அது உணரலை. சில நேரம் ஆண்டவர் செய்கிறது நமக்கு நல்லா உணர முடியுது, சில நேரம் ஆண்டவர் தான் செய்கிறாருங்கிறதே நமக்கு என்ன செய்ய முடியல, உணர முடியல. ஆனாலும் அவர் செய்கிறார். ஆமென். அப்போ ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை என் முன்னால் வச்சிருக்கிறார். சபிக்க விரும்பவில்லை, ஆனால் சாபமும் என் முன்னால் இருக்கிறது. அப்போ நான் கடந்து செல்லுகிற விஷயத்தில் சாபத்தீடானது எனக்கு எதிராய் வரும்போது நான் என்ன செய்கிறேன்? இரண்டாவதாக சங்கீதம் 102 சங்கீதம் 8 நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். இரண்டாவது, என் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு சத்துருக்களின் சாபம் தடையாக இருக்கிறது. சத்துருக்களின் சாபம்னா என்ன அர்த்தம்? சத்துருக்களின் சாபம்னா என்ன அர்த்தங்க? எனக்கு எதிராய் எழும்பி நிற்கிறவர்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், அவர்களிடத்திலிருந்து சொல்லப்படுகிற சாபம் எனக்கு அது பலிக்குமா? நீதிமொழிகள் 26:2 சொல்லுகிறது, காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்டால் தங்காது, ஆனால் காரணமாக இட்டால் தங்கும். அப்போ உங்களுடைய சத்துரு உங்களை சபிக்கிற அந்த சாபம் காரணத்தோடு இருந்தால் அது என்ன செய்துவிடும்? பலித்துவிடும். அது உங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? தடுக்கும். அது உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கும். அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவரை தடுக்கும் என்றால் ஆண்டவரை செயல்பட விடாமல் தடுக்குங்கிற அர்த்தம் அல்ல. ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால் அவர் நீதியாய் செய்ய வரும்போது அங்கே அது என்ன செஞ்சிடும்? தடையாக இருக்கும். தடுக்குன்னொடனே அப்போ சாபம் ஆண்டவரோட பெருசோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அர்த்தம் அது அல்ல. ஆண்டவர் ஆசீர்வதிக்க வரும்போது அவர் நீதியாய் தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் அநீதி இருக்கிற விதத்தில் அங்கே ஆசீர்வதிக்க மாட்டார்.
சாபம் இருக்கிற இடம் நிச்சயமாக என்ன இருக்குன்னு அர்த்தம்? அநீதியானவைகள் இருக்கிறது, அதான் அர்த்தம். தேவ பார்வையில் அது சாபம் என்ற வார்த்தையை விட அநீதி இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ நீதியாய் செய்கிறபடினால் சாபம் அநீதியை உண்டாக்கி விடுகிறது. கர்த்தரால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியவில்லை. மூன்றாவதாக ஆதியாகமம் 27 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனமாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வானே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபங்கள் என்மேல் வரட்டும் என்று என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். என்ன சொல்கிறாரு? அந்த சாபம்லாம் எங்கே வரட்டும்? என் மேலே வரட்டும். சில பேர் ரொம்ப வீராப்பாக பேசுகிற மாதிரி, ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு வரட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு வரட்டும், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து பலிக்கட்டும். இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கிறத, சில பிரச்சனைக்குள்ளே நீங்கள் கிடக்கிறீங்கன்னா அதை கவனிக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் பெற்றோர் கூட சொல்லியிருக்கலாம். உங்கள் பெற்றோர் சொன்னது உங்ககிட்ட தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்னா இன்றைக்கி அந்த சாபத்தை முறிக்கணும். ஆமேன். இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? எப்போ இங்கே பாருப்பா, உனக்கு வர்ற சாபம்லாம் யார்கிட்ட வரட்டும்? என்கிட்ட வரட்டும். ரெபேக்கா சொல்கிறாப்புல, உன் சாபம்லாம் என்கிட்ட வரட்டும். சாபத்தை நாம் வரவேற்பது அல்ல, சாபத்தை வரவேற்று நான் பேசுவது அல்ல. சாபத்தை குறித்து நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்போ சாபம் என்மேல் வரும்படியான செயல்களை நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பேன் என்றால் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் எண்ணம் உள்ளவரை நான் தடுத்து கொண்டே இருக்கிறேன். என்னை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆண்டவர் பிளஸ் பண்ண விடாமல் அநீதியானவைகள் என் எல்லையிலே வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் 1 சாமுவேல் 3:13 வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தான். யார்கிட்ட சொல்கிறாரு? ஏலி என்றதான ஒருவர், அவருடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் செய்கிற பாவத்தை குறித்து ஏலி என்ன செய்யலையாம்? கண்டுகொள்ளவே இல்லை. சாபம் வரத்தக்க செய்தார்கள். அங்கே அதைத்தான் சொல்லியிருக்கு பாருங்க. தங்கள் மேல் சாபம் வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும். அப்போ இன்றைக்கு நமக்கு எதிராக வருகிற சாபங்கள், நம்முடைய பிள்ளைகள் செய்கிற சில செயல்கள் மூலமாய் சாபங்கள் வருவதாக இருந்தால் அவைகளை உடனே என்ன செய்ய வேண்டும்? கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். தடுக்காமலே போய்கொண்டு இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நீதி செய்வேன், நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவர்களுக்கு அறிவித்தார். அப்போ நம்ம எல்லாருமே நமக்கு விரோதமாய் சாபம் வரத்தக்க அளவுக்கு நம்ம வாயிலிருந்து நம்மளே என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசியிருந்தால் இன்றைக்கு அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? மன்னிப்பு கேட்டால் தான் முற்றுப்புள்ளி ஆகும். மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், அப்படியே ஹோல்டிலே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க முயற்சித்த பொழுது அங்கு இருந்தவர்கள்லாம் சொன்னதை பாருங்கள். மத்தேயு 27:25 அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். யார் சொன்னா? அங்கு இருந்த எபிரேய ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாரும். ஆரம்பிச்சு விட்டவன் வேற ஒருத்தன். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்ன பொழுது, இயேசுவை சிலுவையில் அறையிற இடத்துல பிலாத்து சொன்னார், இவருடைய இரத்தப்பழி எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? அங்கே இருந்த எல்லாரும் என்ன சொல்கிறோம்னே தெரியாமல் சொல்கிறாங்க, இந்த இரத்தப்பழியெல்லாம் எங்கே வரட்டும்? எங்கள் மேலே வரட்டும். அதனால தான் இயேசு சொன்னார், பிதாவே இவங்களை மன்னிச்சிருங்க, என்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. நான் ஒப்பு கொடுக்க வந்தது உண்மைதான், என்னைய சிலுவையில் அடிக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. நீங்களும் தெரியாமல் சாபத்தை வாங்கிக்கிட்டே இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றுவாராக. ஆமேன். இன்றைக்கு அவைகளிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. உங்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சாபத்தை வைத்திருக்கிறார். நாம் வேகமாக எதை நீக்குவோம்? சாபமானதை, சாபத்தீடானதை, சாபத்தை நீக்கி நாம் செல்வோம். யோபுடைய வாழ்க்கையில் அவர் அதை தெளிவாய் செய்தார். யோபு 31:30 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வந்த எல்லா செயலிலும் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை.
யோபு சொல்கிறாரு, ஆண்டவர் அனுமதித்து வந்துச்சே ஒழிய சாபத்தினால எனக்கு அந்த பிரச்சனை வரல. எனக்கு சாபம் வரக்கூடாத அளவிற்கு என் வாயினால் நான் என்ன செய்யலை, பாவம் செய்யலை. இப்போ நான் பேசினாலெல்லாம் எதில் பாவம் செஞ்சாங்க? வாயில் சொன்னது, அறிக்கையிட்டது, அப்படியே சொல்லி செய்தது. சில காரியங்களை நம்ம வேகமாக சொல்லிடுறோம். சில நேரத்தில் கோபத்தில் சில காரியங்களை சொல்லிடுறோம். சில நேரம் பெத்த பிள்ளைகளையே கோபத்தில் வேகமாக திட்டிடுறோம். அந்த பிள்ளை தண்டனைக்குரியதாக இருந்து நீங்கள் சாபமாய் பேசியிருந்தீர்கள் என்றால் அந்த சாபம் என்ன செய்யும்? பலிக்கும். அப்போ நாம் அப்படி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சில நண்பர்கள் அல்லது சில சொந்த பந்தங்களிடத்தில் பேசும் பொழுது சாபமாய் பேசியிருந்தால் அவைகளே நமக்கு எதுக்கு தடையாக இருக்குது? ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. சில நேரத்தில் நம்ம சொந்த பலத்தை நம்பி என் பலத்தில் நான் பெரிய ஆளாக ஆயிடுவேன் அப்படின்னே சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்போம். அதுவே அந்த பேசினதே என்னவா மாறிடுச்சு? சாபமாய் மாறி விடுகிறது. யாருக்காகிலும் நீங்கள் யாரிடத்தில் ஆகிலும் போய் உன்னை விட நான் பெரிய ஆளாக ஆகி காட்டுறேன் அப்படின்லாம் சவால் விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் சாபமாய் முடியும். அதெல்லாம் இன்றைக்கே என்ன செய்யுங்க? ரத்து பண்ணுங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ரத்து பண்ணுங்கன்னா புரியுதா? கேன்சல், எல்லாத்தையும் அழிச்சிடணும். ஆண்டவரே, நான் இன்னார்ட்டெல்லாம் உங்கள் மனசில் அப்படி ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். நான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தத்தில் இன்னார்ட்ட போய் பாரு, உன் முன்னால் நான் எப்படி வாழ்கிறேன் பாரு, அப்படி செஞ்சிருவேன் பாரு, இப்படி செஞ்சிருவேன் பாரு, என் சொந்த பலத்தில் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. ஏன் அதெல்லாம் சொல்லணும்? நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இன்னொருவருடைய மனதிலே புண்படுகிற விதத்தில், இன்னொருடைய மனது வேதனைப்படுகிற விதத்தில், இன்னொருடைய மனது வேதனைப்பட்டு அவர்கள் யோசிக்கிற விதத்தில் நான் அல்ல ஆசீர்வதிக்கப்படுவது. கர்த்தர் அதற்கல்ல ஆசீர்வாதம் தருவது. கர்த்தர் ஆசீர்வதிப்பது அவருடைய மகிமையை வெளிப்படுத்த. எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்க? நம்மை ஆசீர்வதித்து வருவது கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த. அப்போ ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்றால் நான் அந்த ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும். அப்போ எனக்கு விரோதமாக இருக்கிற சாபம் என்னை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அங்கே தெளிவாக இந்த சாபம் நீக்கப்படுதலை குறித்து கர்த்தர் தெளிவாக அங்கே உரைக்கிறார். ஒரு சில வசனங்களை எப்படிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் சாபத்தை நீக்குகிறார், நாம் எப்படி சாபம் இல்லாமல் இருக்க முடியும் என்பதை கவனிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. என்ன இப்படி ஆயிற்று என்றால் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் எல்லாம் என்ன மார்க்கத்தார்? விசுவாச மார்க்கத்தார். நம்ம எல்லாரும் விசுவாசிகள். அதனால தான் நம்மளை பார்த்து என்னன்னு சொல்கிறோம்? விசுவாசிகள். நாம் எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார். ஆகையினாலே விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் வந்த உடனே என்ன வந்துருச்சு? சாபம் வந்தது. சாபத்தினுடைய விளைவு பெரியதாகிவிட்டு. ஏன்னா நியாயப்பிரமாணம் எது சரி எது தவறு என்று சுட்டி காட்டினபடினால் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு ஒரு விஷயம் கவனிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாத இருக்கிற எல்லாரும் என்ன செய்யப்பட்டவர்களாம்? சபிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. இப்போ எங்கே நம்ம விடுதலை பெறுற இடத்துல வந்திருக்கிறோன்னா, அப்போ எனக்கு முன்னால் ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது. நான் சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை என்றால் நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் என்னுடைய சாபங்கள் எல்லாம் என்ன செய்யப்படணும்? முறிக்கப்படணும். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்து மூலமாக, அங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். வசனத்தை பாருங்க, 13ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நியாயப்பிரமாணத்தை நான் செய்யலை, அதனால் எனக்கு சாபம்னு இல்லாமல் அதை எல்லாத்தையும் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்துட்டாராம்?
மீட்டு விட்டார். அவர் மீட்டபடினாலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமானபடினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினால், அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டபடினால், அவரே நமக்கு தெய்வமாய், அவரே நம்மை வழி நடத்துகிறவராய், அவரே நல்ல ஆசாரியனாய் இருக்கிறபடினால் இந்த சாபங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? முறிக்கப்படுகிறது. அப்போ எனக்கு உணர்த்தப்படுகிற இந்த சாபங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் அத்தனை சாபங்களையும் முறித்து நான் பிதாவினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 1:3 அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இப்போ நாம் என்ன தியானிக்க வேண்டும், என்ன இன்னும் நாம் பார்க்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட சாபத்தீடானதெல்லாம் எனக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு நிறைவாய் வைத்திருக்கிறார், நான் எங்கே இடையில நான் கஷ்டப்பட்டு இடையில எங்கே நான் பிரச்சனைக்குள் இருக்கிறேன் என்பதை நான் தெளிவுபடுத்தும் பொழுது, கர்த்தர் அந்த இடத்துல என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து நாம் முயற்சிக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல வருகிற விஷயம் என்ன என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 22:3 தெளிவாய் அவர் சொல்லுகிற வார்த்தை வாக்குத்தத்தமாக நம்மை சந்தோஷப்படுத்தும்படி, நம்மை உற்சாகமாக்கும்படி அவர் சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். சாபம்னு ஒன்று இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் நம்ம முன்னால் எதை வச்சிருக்காரு? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கார். ஆனால் ஆண்டவருக்கு எது இல்லை? எதை விரும்பலை? சாபத்தை விரும்பவில்லை. இப்போ நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளுகிற பாதை, இப்போ நீங்கள் இப்படி சொல்லலாம், ஏன்ட நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்தவ குடும்பம், நான் சாபத்தில் இப்பொழுது இருக்க முடியுமா என்றால், அதுக்கு தான் முன்னால் வச்சுருக்கேங்கார். நான் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் வைத்திருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை அதிகமாய் பின்பற்றினால் சாபம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் எந்த பாதையில் தான் இருப்பீங்க? ஆசீர்வாதமான பாதையில். நீங்கள் இயேசுவை முழுவதுமாய் பின்பற்றி அவரையே சார்ந்து இருப்பீர்கள் என்றால் சாபம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் எதில் தான் இருப்பீங்க? ஆசீர்வாதத்தில் இருப்பீங்க. இல்லை உங்களுக்கு கிறிஸ்து முக்கியம் இல்லை, அப்பப்போ வருவேன் போவேன் அப்படின்னா எதுவும் வந்து தான் போவோம். சாபமும் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டே இருக்கும். எப்படி? பல விதத்தில் நம்மை சபிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள் இருக்கலாம். பல விதத்தில் நம்மை சபிக்க வேண்டும் என்று முயற்சித்து செய்கிறவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பிலேயாம் சபிக்கும்படி பல முறை முயற்சித்த பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்ய வைத்தாராம்? ஆசீர்வதிக்க தான் வைத்தார். என்னாகமம் 24 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிலேயாம் பல முறை பலிபீடங்களை கட்டி சபிக்க வேண்டும் என்று முயற்சித்தாராம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் 3 முறை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த பலிபீடத்துக்கெல்லாம் காசு யார் கொடுத்தா? சாபத்தை செய்யணும்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. சபைக்கணும்னு பணம் கொடுத்து பலிபீடம் கட்டப்பட்டது. ஆனால் அந்த பலிபீடத்தில் இருந்து கூட கர்த்தர் என்ன செய்ய விடலை? சபிக்க விடலை. அப்போ சாபம் என்னை தேடி வருவதை அவர் விடுவதில்லை. ஆனால் நான் அதை தேடி போனால் அவர் திரும்பி வரும் மட்டும் அந்த சாபம் தொடரும்படி இருக்கிறது. எத்தனை பேர் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரியுறீங்க? என்னைய ஒருத்தனும் சபிக்க விட மாட்டார். ஆனால் நான் எங்கே போயிடுறேன்? சாபத்தீடானதை எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் சாபத்துக்குள் சென்று விடுகிறேன். நான் சாபமான காரியங்களை செய்து விடுகிறேன். அப்படி செய்கிற நேரத்தில் கர்த்தர் நான் மனம் திரும்பி வரும் மட்டும் காத்து கொண்டிருக்கிறார். நான் அந்த சாபத்தின் வழியிலிருந்து திரும்ப மட்டும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் சாபத்தின் பாதையிலே தான் செல்லுவேன் என்று சொல்லி பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், பாவத்தில் வாழுகிற எல்லாரும் சாபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் பாவம் உங்களை பின்தொடரும் என்றால் நீங்கள் சாபத்துக்குள் தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ நான் அதை விட்டு வரும் வரை அந்த சாபம் என்னை விடவே விடாது.
அந்த சாபம் இருக்கிறபடினால் தேவனால் எனக்கு என்னவும் வராது, ஆசீர்வாதமும் வராது. அப்போ என்னுடைய தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அவர் சொல்லுகிறார் உபாகமம் 1:11, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இருக்கிறத பார்க்கல எத்தனைவா? நம்ம இப்போ இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க எல்லாம் சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட? அதை விட எத்தனை மடங்கா? அப்பா என்ன மடங்கு பாருங்கள். வீட்டில் வைக்க இடம் இல்லை, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். நான் உங்களை அவிதமாய் ஆசீர்வதிக்கிறேன், அவிதமாய் உங்களை உயர்த்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் நீங்களும் நானும் அதை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம்? அப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சாபம் எனக்கு தூரமாவதாக. வாயிலையும் சொல்லணும், செயல்லையும் காட்டணும். எதுக்கு நேரா? ஆசீர்வாதத்துக்கு நேரா. நேரம் குறைவாக இருக்கிறனால வேறு ஒன்றும் ரொம்ப சொல்லலை, ஆனால் சொல்ல வேண்டியது நிறையா உண்டு. வருகிற நாட்களில் தியானிப்போம், அறிந்து கொள்வோம், ஆசீர்வாதத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.